இந்த வீடியோவில் டாக்கரை விண்டோஸ்லையும் iOSலையும் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ். ஸோ docker.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த டாக்கருடைய அந்த exe ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து .exe ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி டாக்கர் -- வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்கருடைய வெர்ஷன் அங்கே டிஸ்பிளே ஆகணும். அப்படி வெர்ஷன் டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் டாக்கரை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து iOSல டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி docker.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய மேக்கோடைய அந்த ப்ராசஸருடைய சிப்செட்டுக்கு ஏற்ற மாதிரி DMG ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த DMG ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாக்கர் அப்படிங்கிற அந்த ஐக்கானை ட்ராக் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போட்ட உடனே டாக்கர் இன்ஸ்டால் ஆகிடும். அகைன் டெர்மினல் ஓப்பன் பண்ணி டாக்கர் ஸ்பேஸ் -- வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்கருடைய வெர்ஷன் டிஸ்பிளே ஆகணும். அப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் அதை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.